இங்கே இந்த மாமியாரோ அவங்க பெரிய மருமகளை கூப்பிட்டு திட்டுறாங்க. கிச்சனில் ஒரு பிளேட் மட்டும் கழுவாமல் இருக்குன்னு சொல்லி. நான் எல்லாத்தையும் கழுவி வச்சேன்னு இவங்க சொல்லும் போது சின்ன மருமகன் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு வச்சது தான், நான் கழுவுறேன் அப்படின்னும் போது தடுத்துட்டு, அதுக்கு தான் இவன் இருக்கால, உன்ன மாதிரி பணக்கார குடும்பத்துலேருந்து அவள் ஒன்றும் வரல, அவள் ஏழை குடும்பம் தான், அவள் செய்வான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு தனியாக நின்று அழுதுகிட்டு இருக்கா. இந்த பணக்கார மருமகளோ புருஷங்கிட்டே திமிரை காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் நல்ல சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க. என்னை ராணி மாதிரி பார்த்துட்டு இருந்தானே கூப்பிட்டு வந்தேன்னும் போது, நான் அன்னைக்கே உன்னை வேணாம் தான் நினச்சேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியான்னும் போது, நீ தான் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்த, நானும் அவன் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறா. பணக்கார மருமகளோ தோசை சுட்டுருக்காங்க, சாப்பிட மாட்டேன்னு திமிரில் உட்காந்துருக்கா. மாமியார் டென்ஷன் ஆகி பெரிய மருமகளை கூப்பிட்டு திட்டுறாங்க. நீ தோசை ஏன் சுட்ட, வேறு ஏதாவது செய்ய வேண்டியதானே, உன்னால பாரு சாப்பிடாம உட்காந்துருக்கான்னு உடனே, நான் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனதை பார்த்த உடனே அவன் புருஷனும் வந்து அவங்க அண்ணிக்கிட்ட சாரி கேட்டு இவகிட்ட போய் சண்டை போடுறாங்க. என் அண்ணிக்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுற, இவெல்லாம் என்னை வளர்த்தது எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கியா, எங்கள் அண்ணி தான் காசு சேர்த்து வச்சு என்னை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆக்கியிருக்காங்கன்னு. இந்த பணக்காரியோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மிஷின் ஒர்க் ஆகல, எங்கே துவைக்கிறதுன்னு மாமியார் கிட்ட கேட்கும் போது, வேணே பெரிய மருமகளை பார்த்து இவ தான் இருக்கால வேலைக்காரி மாதிரி இவகிட்ட போடுனோன்னே அவளும் வேணே ட்ரெஸ்ஸை போட்டு போகிறா. அவங்க அப்பா நகை வாங்கி கொடுத்துருக்காருன்னு மாமியார்ட்ட காட்டும் போது அவங்க சொல்கிறாங்க, உன்ன மாதிரி இல்லைம்மா, எங்கள் வீட்டில் வந்திருக்கவெல்லாம் பிச்சைக்காரி மாதிரி, அவள் வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரலன்னொன்னே இந்த பொண்ணு பின்னாடி நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்த நாள் குடும்பமாக எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. இந்த பெரிய மருமகளை மட்டும் நீ எதுக்கு கூட வர, நீ வீட்டிலே இரு, நகைலாம் வீட்டில் இருக்கல, யார் பார்த்துக்கிறதுன்னும் போது கொழுந்தனார் சப்போர்ட் பண்ணால் அவனையும் திட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க. இவங்களும் அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைங்க வீட்டில் யாருமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த பணக்கார மருமகளோட செயின் காணாமல் போச்சுன்னு அவங்க சொன்ன உடனே இந்த மாமியாரோ என்ன ஏதுன்னு கேட்காம அவங்க பெரிய மருமகளை போய் கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க. இந்த செயின் காணாமல் போச்சு, நீ தானே எடுத்த அப்படின்னும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் ஒன்றை தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, உங்கள் குடும்பம் தான் திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது அவங்க கொழுந்தனாரும் அங்கே வந்துடுறான். இவன் என்னாச்சுன்னு கேட்கும்போது பொண்டாட்டி சொல்கிறா, அவங்க அண்ணி தான் என்னோட நகையை திட்டாங்கன்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி உழுக்கும் போது இவன் டென்ஷனில் அவன் பொண்டாட்டி கண்ணத்திலே அரைஞ்சிட்டு சொல்கிறான், என் அண்ணி திட்டினதை நீ பார்த்தியா, நீ தான் வந்து மறந்து போய் பாத்ரூம்லேயே வச்சிருந்தேன், அதை எடுத்து நான் பீரோவில் வச்சிருக்கேன், போய் பாருன்னொன்னே இவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்து திட்டுறான், உங்களால் தான் எல்லாமே அண்ணியை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு. அவங்க பெரிய குடும்பங்களும் பேக் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க, காசு இல்லாதவ தான், அதுக்காக நான் திருடுற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன், நீங்கள் என்னை அம்மா மாதிரி பார்த்துப்பீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் புருஷன் லவ் மேரேஜ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தார், கடைசி வரைக்குமே நீங்கள் என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கவே இல்லை, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாவம் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க.